சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி தான் ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க? இந்த ரிஷப ராசி நேயர்கள் இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இனி உங்களோட வாழ்க்கை அடியோடு மாறப்போகிறது. எந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு மாற்றம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதமானது பிறக்கப் போகிறது. அம்மனுக்குரிய மாதமான இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இதெல்லாம் குறித்து தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் 15 நாட்கள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனாகிய சுக்கிரன் பிற்பகுதி 15 நாட்கள் 5ஆம் இடத்துல நீச்சம் பெண் அப்படிங்கிற அமைப்போடு சனியோட பார்வையில் வருகிறார். இதனால் உங்களுக்கு ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எதை எடுத்தாலும் நீங்கள் செஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அதே வேகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதே நேரத்தில் ஒரு பிற்பகுதி ஒரு 15 நாட்கள் அப்படியே வேகம் குறைய தொடங்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே உறவுகள் ரீதியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஏற்பட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். தடங்கல்கள் வராத அமைப்பு ஏற்படும். மேலுமே 7ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால் உங்களுக்கு மனைவியினால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வகையில் தான் இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே விடாதீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த ரிஷபராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரையும் குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ் மாதங்கள்லேயே ரொம்ப முக்கியமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடுகள் செய்யுங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் ரீதியான உண்மைகள் இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் பல கிரக நிலைகளில் சில அதிசயங்கள் நிலவுது. இதன் மூலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது? இந்த ஆடி மாதமானது ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்களா, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்தோடு இருப்பது தான் சிவராஜ யோகம். இந்த மாதத்தில் சூரியன் புதன் குரு கடகராசியில் பயணிக்கிறார். சுக்கிரன் கன்னி வீட்டில் பயணிக்க போகிறார். செவ்வாய் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்க போகிறார். புதன் பகவான் வக்கரமாக உயிர்க்க போகிறார். ராகு கேதுவோட தாக்கம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேலுமே சுக்கிரன் ராகு சேர்க்கை உள்ளிட்ட நல்ல பலன்களை கொடுக்கும். ஆடி மாதத்தில் ரிஷபராசிக்காருக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரிஷபராசி லக்கணத்திற்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயத்துலையுமே நன்மை ஏற்படும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. தொழில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இனி ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. குழந்தைகளோட படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் விஷயத்திலுமே ஏற்றம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோமா, குடும்பத்தாரோட பயணம் மேற்கொள்ள அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியமே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பெற்றோரோட நீண்ட நாள் கனவுகளை எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பீங்க. பயணங்களின் போது மட்டும் புதிதாக யாராவது உங்களுக்கு அறிமுகமானாங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஜென்மத்தில் குரு ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மற்றவங்ககிட்ட நீங்கள் பேசும்போதுமே கோபம் வேண்டாம். மற்றவங்ககிட்ட நீங்கள் கோபப்படுவது, எதிர்பாலினத்தோட சண்டை போடுறத போன்றவற்றை எல்லாமே தவிர்க்கிறது நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதுலேயுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே விடாதீங்க. உங்களோட வாழ்க்கை, உங்களோட தொழில், உங்களுடைய குடும்பம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ரொம்பவே நல்லது. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய ஒரு உங்களுக்கு சூரியன் கடகராசிக்கு செல்றதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தகவல் தொடர்பு உங்களோட மிகப்பெரிய ஒரு பலமாக மாறும்.
குறுகிய தூர பயணங்கள், புதிய நபர்களோட நட்பு, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பயன்படுத்தினா மட்டும் போதாது, அதை தக்க வைத்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம், உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தவும், கடின முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களை எல்லாமே பெறவும் இது ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். புதிய யுக்திகளை கையாண்டு தொழிலில் போட்டியாளர்களை சமாளிப்பீங்க. அனுபவசாலிகள், பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களோட வளர்ச்சிக்கு நல்ல ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே பணவரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார ஒப்பந்தங்களை நீங்கள் செய்யும்போது மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை நம்ம செய்கிறது கரெக்டாக கொண்டு போயிடுமா இந்த ஒர்க்கு, நம்ம இந்த தொழில் ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நீங்கள் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. சேமிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. குடும்பம் மற்றும் உறவுகள் வகையில் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சுமூகமான சூழல் தான் இருக்கும். தந்தை அல்லது குடும்பத்தில் இருக்க மூத்தவங்களோட அறிவுரைகளை உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கும். உடன் பிறந்தவங்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு பலப்படும். சமூகத்திலையுமே உங்களோட மீதான மதிப்பு, மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த ஆடி மாதமானது அமையப் போகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேணும். உணவு விஷயத்துலையுமே ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். சீரான உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைத்து நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கலாம். உங்களுடைய உள்ளத்துக்கும் உங்களுடைய உடலுக்கும் ரொம்ப நல்லது. பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, தினமுமே சூரிய பகவானை வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்களோட ராசிக்கு கூடுதலான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே கைவிடாமல் உழைத்து கொண்டே இருங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் நிறையாவே காத்திருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மனநிலையானது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த நாட்களாகவே நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த இந்த பணிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு சூழல்கள் அமையும். பணி செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு புதிய பதவி ஏதாவது கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு வெற்றி அல்லது படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தாரோட நேரம் செலவிட வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களோட வாழ்க்கை எப்போவும் மகிழ்ச்சியாகவும் எப்போவும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாகவும் இருக்க என்ன செய்யலாம், தொடர்ந்து வழிபாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயும் இந்த ஆடி மாதத்தில் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனோட அருள் நிறைந்த ஒரு மாதமாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் கண்டிப்பாக உங்களுக்கு மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், ஆன்மீக பலனை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலுமே இந்த காலகட்டத்தில் ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானோட ஆட்சி ராசி. ஸோ சுக்கிரன் செல்வம், குடும்ப வாழ்க்கை, அழகு, வசதி, கலை ஆகியவற்றை எல்லாமே கொடுக்கக்கூடியவர். எனவே இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரனோட அருளும் அம்மனோட அருளும் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை செய்வது பல பேருமே பின்பற்றக்கூடிய ஒரு வழக்கம். கண்டிப்பாக இதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கிறதுனால ஆடி வெள்ளிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அங்கே எலுமிச்சை தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை நீங்கள் மந்திரம் ஜபிக்கலாம். ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ரெண்டாவது விஷயம், மகாலட்சுமி வழிபாடுங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி மகாலட்சுமியை உங்களுடைய மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். செல்வ வளம், குடும்ப நிம்மதி வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். அடுத்ததாக சிவபெருமான் வழிபாடு. திங்கட்கிழமை நாளில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வில்வ இலை சமர்ப்பித்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மந்திரத்தை ஜபிக்கலாம். ரொம்ப நல்லது. அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், குலதெய்வ வழிபாடுங்க. ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடும் குலதெய்வ வழிபடுவது ரொம்ப நல்லது. இதனால் குடும்ப ஒற்றுமைக்கும் மன நிறைவுக்கும் முக்கியமானதாக சொல்லப்படுது. அடுத்ததாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முன்னோர் நினைவு அற்புதமான ஒரு மாதம். முன்னோர்களை நினைச்சு நன்றி உணர்வோடு வழிபடலாம். இது குடும்பம் பாரம்பரியத்தை மதிக்கும் ஒரு நல்ல நடைமுறை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோமா, ஏழைகளுக்கு தானம். உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் அல்லது தேவையான உதவிகளை
ஏழை எளியவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. சுக்கிர பகவான் வேண்டுறவங்க எப்படி வேண்டணும் அப்படின்னா, வெள்ளை நிற மலர்களால் வழிபட்டு நல்ல குடும்ப வாழ்க்கை மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்யலாம். இது எல்லாமே ரொம்பவே நல்லது. ரிஷபராசி அன்பர்களை இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு முழு பக்தியுடனும் நல்ல மனதோடனும் வழிபாடு செய்வதும், தான தர்மங்களில் ஈடுபடுவோம், குடும்பத்தோடு இணைந்து இறை நம்பிக்கையை நீங்கள் வாழ்வதும் வாழ்க்கையில் கண்டிப்பாக மன நிறைவை கொடுக்கும். இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தராக போகிறத விட நம்ம ஃபேமிலியாக போனால் ரொம்ப நல்லது. இந்த பரிகாரங்கள் ஆன்மீக மற்றும் பாரம்பரிய நம்பிக்கையில் அடிப்படையாக கொண்டது. அதை எல்லாமே நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் உங்களோட வசதிக்கு ஏற்பவும் நீங்கள் செய்யலாம். மேலுமே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.